நீ தனியா வந்து அம்மா தனியா இல்லை இப்படி பற்றி சொல்லி வச்சிருக்கேன். அப்படியே ஒன்று பிரச்சனை கவி உட்காருங்க. உலகில் என்ற திரைப்படத்தில் எங்களுடைய சகோதர பார்ட்னர் சிக்னேச்சர் புரொடக்ஷன்ஸ் சகோதரி கேத்ரின் சோபா அவர்களின் துணையோடு ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் வழங்கும் லெனின் மற்றும் நவீன் மற்றும் பாலா இவர்களோடு சேர்ந்து ஜிஎஸ் பிரதர்ஸ் என்ற அடைமொழியிலே நாங்கள் தயாரித்து உங்கள் முன் சமர்ப்பிக்கப் போகும், உங்கள் முன் விருந்து படைக்கப் போகும் இந்த படம் நிறமாறும் உலகில் பேராதரோடு திரையிட தயாராக இருக்கிறோம். அதற்கு நாங்கள் என்னதான் எழுதினாலும், எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் எங்களை வெளியுலகத்திற்கு கொண்டு போவதற்கு மிகுந்த உற்ற துணையோடு இருக்க காரணமாக இருக்கும் எங்கள் பத்திரிகை துறை நண்பர்களையும், மீடியா மற்றும் சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் வருக வருக என்பதில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த மேடையை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கும், திரையில் பார்த்து அதிசயித்த இந்த அனைத்து நட்சத்திரங்களும் இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு மேடை அலங்கரிப்பார்கள். இவர்கள் எங்கள் படத்தை, நிறமாறும் உலகின் படத்தை அலங்கரித்திருக்கிறார்கள். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இவ்வளவு பேர் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தை மிக அருமையாக படைத்திருக்கும் படைப்புலக கடவுள் இளம் இயக்குனர் திரு பிர்டு அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த படத்தில் வேலை செய்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும், நடிகர்களையும், இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர், இசையமைப்பாளர் மற்றும் இந்த விழாவின் கதாநாயகன் திரு தேவ் பிரகாஷ் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ரங்கம்மா என்ற பாடல் இந்த வருடத்தில் 2025 அந்த பாடல் சிறு குழந்தையிலிருந்து பெரிய முதியவர் வரை 20 60 வரை 2 80 வரை இருக்கக்கூடிய அனைவரும் உச்சரிக்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. மில்லியன் வியூஸ் வந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இசையமைப்பாளர், இளம் இசையமைப்பாளர் அவர்களை வருகிறவர் என வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து கலையுலக பெருமக்களையும், அனைத்து ரசிக பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு தயாரிப்பாளர்கள் சார்பாக, அதாவது சிக்னேச்சர் புரொடக்ஷன் சார்பாகவும், எங்களது தயாரிப்பு நிறுவனமான ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். வரவேற்று செல்வதற்கு முன்னால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நாங்கள் முழுக்க புதிதாக வரக்கூடிய பாடலாசிரியர், புதிதாக வரக்கூடிய நடிகர்கள், புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பளிக்க தயாராக இருக்கிறோம். உங்களிடம் திறமை இருந்தால் எங்கள் கதவை தட்டுங்கள். எங்களை பொறுத்து இந்த அப்படி அண்ணன் தம்பிகள்லாம் சேர்ந்து அம்மாக்காக ஒரு படம் மார்ச் 7th தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பெரிய வாழ்த்துக்கள். எங்களுடைய வைஷராக எங்களுடைய மிகப்பெரிய ஷேர் லீடராக அமைஞ்சிருக்கக்கூடிய தனஞ்சயன் சார் கண்டிப்பாக இந்த படத்தை பத்தி, இந்த க்ரூ பத்தி ஒவ்வொருவரும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு தெரியும், அதை பத்தி ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பெரிய மேடையா இருக்கு. இந்த மேடை மிக சந்தோஷமா இருக்கு. நிறமாறும் உலகில் வருந்தது ட்ரெய்லர் 7 o'clock லான்ச் ஆகும்போது பார்த்துட்டேன். I really love the trailer. பர்டிகுலரா எனக்கு நட்டி சாருடைய வாய்ஸ் ஓவர்ல கலந்துடுங்க சார். இன்னும் ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, அதே பிரமாதமா கதை சொல்லியிருக்கீங்க. பெரிய வாழ்த்து கொடுக்கணும். ஒரு காந்த குரல்ல, அட்டகாசமான குரல்ல ஒரு கதையை சொல்லி கடைசியில நம்ம அப்படியே உள்ள வாங்கிட்டோம். இதுதான் சார் ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்ணணும், நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. I have to congratulate யுவராஜ். இன்னைக்கு ஒரு நம்முடைய ஸ்வீட் ஹார்ட்டா இருக்கிற யுவராஜ் இந்த படத்துல ஐ திங்க் ஒரு ஆந்தாலஜியா இல்ல கதையா தெரியல, யூ பிளே வெரி கியூட் ரோல். ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அண்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுடைய எனர்ஜி இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் நம்ம சொல்லலாம் டான்ஸ் மாஸ்டர் பத்தி. மாஸ்டர் கலக்கி இருக்கீங்க. நீங்க நிறைய படங்களை விட்டுட்டா சாயந்தரத்துக்கு நமக்குமே எடுத்து கலக்கிட்டீங்க. பார்த்துக்கிறது மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஹோல் டீமே ஒரு டீம், ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்தது. ட்ரெயிலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிற இந்த படம். ஒரு நண்பர் இந்த நவீன் சார் அவருடைய பிரசன்டேஷன் ஜிஎஸ் இன்டர்நேஷனலுக்கு மிகப்பெரிய வெற்றியா மாறணும்.
அவருடைய மதிமாறன் படம் ஓடிடி வந்த பிறகு அவ்வளவு பேர் கொண்டாடினாங்க. ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் தட் ஃபிலிம் டு ரிலீஸ் இன் ஓடிடி. அவ்வளவு பெரிய சக்சஸ் ஆச்சு. அவருக்கு இந்த படம் தியேட்டர்களாக மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும் நான் எதிர்பார்க்கிறேன். அவருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய சக்சஸ் ஆகணும். மிக முக்கியமா ஒரே ஒரு பேருக்கு மார்ச் வந்து பொங்கல் ஹாலிடே கிடையாது. 8 படம் ஒரே தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 8 படம் மார்ச் 7. சோ மீண்டும் ஒருமுறை ஊடகங்கள் சார்பில் தமிழ் சார்பில் எல்லாருமே ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஊடகங்கள் ரிவ்யூ கூட பண்ண முடியாது. இப்படி 8 படங்கள் 9 படங்கள் ஒரு தேதியில போட்டா நாங்க எல்லாருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் சரி எல்லாருமே கோரிக்கை வைக்கிறது 4 படத்துக்கு மேல வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும். 8 படம் முதல்ல வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிடும் நான் நினைக்கிறேன். சோ நீங்க முதல்ல 4 படம் அப்படின்னா இன்னும் 4 படம் யாராவது அடுத்த பீட் போட்டா நல்லா இருக்கும். 8 படம் எல்லாம் வர்றது வந்து நியாயமே இல்லை. சோ இந்த ஒரு சிறப்பான படம் ஊடகங்கள் அட்டென்ஷனுக்காகவும் அந்த மக்கள் எல்லோருமே இந்த படத்தை கண்டிப்பா திரையில பாக்குறதுக்காக ஒரு நல்ல ரிலீஸ் டேட்ல வரணும் நான் கேட்டுக்கிறேன். அது மார்ச் 7 தான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்க வாழ்த்துக்கள், உங்க தைரியத்தின் வாழ்த்துக்கள். அதனால வந்து வெற்றி பாதிக்க நான் சொல்லல. லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படின்னா ஒரு 4 படத்துல ஒரு படமா வரும்போது 8 படத்துல 10 படத்துல ஒரு படமா வரும்போது ஐயோ இத்தனை படமா அப்படின்னு இக்னோர் பண்ணிடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்துலதான் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். எல்லா தயாரிப்பாளர்களும் மார்ச் 7 சொல்லி அனௌன்ஸ் பண்ணி 8 தயாரிப்பாளர்கள் சொல்றேன். இன்னைக்கு பார்த்துட்டு ஒரு 8 ஐயோ எப்படின்னா இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க, ஊடகங்களே ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்றதுக்கே டைம் இல்லை. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கடந்த வாரம் பாத்தீங்கன்னா 9 திரைப்படங்கள் வந்தது. அந்த 9 திரைப்படங்கள்ல யூடியூப் ரிவ்யூ கூட பல படங்கள் வரல. யூடியூப் ரிவ்யூ வரல. நீங்க சொல்ற பாப்புலர் ரிவ்யூஸே வந்து அந்த படங்களை ரிவ்யூ பண்ண இத்தனைக்கும் அந்த படங்கள்லாம் கோடி கணக்கில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். இதுதான் தமிழ் சினிமாவுடைய இது. அவங்க என்ன நினைக்கிறாங்க 9 படத்தையும் பார்க்கணும்னா வேண்டாம், இந்த வாரத்தை நம்ம ரிவ்யூ பண்ண வேணாம்னு சொல்ற ஒரு முடிவுக்கு போறாங்க. நம்பர் ஆஃப் பிலிம்ஸ் நிறைய இருக்கும்போது ஒரு 3 படம் வேணும்னா 4 படம் வேணும் கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவாங்க. அது மூலமா ஆடியன்ஸ்க்கு படம் சேரும், அட்டென்ஷன் கிடைக்கும், பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். இது இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் கோரிக்கை வைக்கிறேன். அவளோட காத்துட்டு இருக்கீங்க நினைக்கிறவருடைய பேச்சை கேட்க பிக் பாஸ் உடைய டைட்டில் வின்னர் நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள் ப்ளீஸ் வாங்க. பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். ஆய்வுடெல்லாம் பார்த்துலங்க எல்லாம் நம்ம அங்க இருந்து ஒருத்தவங்க உட்கார்ந்து கடைகிற மகிழ்ச்சியோட இருக்காங்க. அவ்வளவு ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருக்கும் முதல்ல பெரிய வாழ்த்துகள். ஏன்னா இசை வெளியீட்டு விழான்னு சொன்னாங்க. இசை வெளியீட்டு மாநாடா இருக்கு. முதல்ல ஸ்டேஜ்ல இருக்கை பத்தல, இப்ப ஸ்டேஜே பத்தல. இதை தவிர எல்லாரும் முக்கியமானவர்கள் இந்த படத்தை ஒட்டுனவங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எங்க பிறக்குதுன்னா இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டவங்க யாரெல்லாம் பார்க்கும்போதுதான் பெரிய நம்பிக்கை பிறகு. பாயராஜ் சார் அவர்கள் வந்து, நட்டி சார்ல இருந்து, வேல்பவர்கள் இருந்து, ரிஷி அவர்கள் இருந்து, விஜயபால இருந்து எல்லா ஒரு கதையில கதை நாயகர்கள் இருப்பாங்க. கதை நாயகர்களால் நிரம்பி வழிகிற ஒரு கதையை உருவாக்கணும். பிரித்தாளுடைய ஆளுகளை பார்க்கும்போது ரொம்ப உயர்ந்துவேன். எப்படி இவ்வளவு பேரை வச்சு ஒரு படம், எப்படி இந்த கதை நாயகர்களால் பிரபலங்களால் நிரம்பி வழிகிறது, அதே போல திரையரங்குகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழிகணும்னு நான் நம்புறேன். அதை பத்திரிகையாளர்கள் செய்வாங்கன்னு நான் பெரிய நம்புறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ முத்து. அடுத்ததாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். இந்த நம்ம முத்து சொன்ன பட் இந்த குழுல வந்து இத்தனை பேரை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை இயக்கி இருக்க பிரிட்டோக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த குரூப் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த விருப்பத்தை சொல்லுகிறேன். தேங்க்யூ. சாரி. படத்தினுடைய இயக்குனர் தன்னுடைய டெபியூ டிரெக்ஷன் பிரம்மாண்டமாக இருக்கிறது இங்க இருக்கும் பட்ஜெட்ல இருந்து பார்த்திருப்போம். பட் ஆர்டிஸ்ட் இந்த ஒட்டுமொத்த காஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டம் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு அழகான ஒரு கதையை ஒரு நரேட்டிவாக கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பிரிட்டோ ஜோபி அவர்கள் ஒரு பெரிய கனவு. இந்த மேடை நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக காப்பற்றிருக்கணும். உங்களுக்கு தெரியும். ஓவர் டு யூ ப்ளீஸ். சார் கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணுவோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கதை சொல்ல போறாங்க கூட்டங்க. சரி மீட் பண்ணோம். Fortune 5 Group Dubai ஜி பாபு ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு
உடக்க வைக்கிறது ஹாப்பி டு யூ ரொம்ப போகலாம் இந்த பக்கம் இப்படி போயிடலாம் பின்னாடி